தொடங்கியது ஜனநாயக பெருவிழா. கொண்டாட்டத்திற்கு தயாரான தமிழகம். முப்பத்து 9 நாடாளுமன்ற தொகுதிகள். $6.2 கோடி வாக்காளர்கள். வரும் மக்களவைத் தேர்தலில் காட்சிகள் மாறுமா? நாளும் மக்களவை தொகுதி. நாம் இப்போது பார்க்கவிருக்கும் தொகுதி பெரம்பலூர். ஜனநாயக பெருவிழா என்ற பெயரில் தமிழகம் எங்கும் புதிய தலைமுறை நடத்தி வரும் தேர்தல் சிறப்பு பேருந்து பயணம் இன்று பெரம்பலூரை அடைந்துள்ளது. இந்நிலையில் அத்தொகுதியின் கள நிலவரம் எப்படி உள்ளது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகளில் பெரம்பலூரின் வரிசை எண் 25 உள்ளது. இத்தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 14,39,328. இதில் 6,97,993 பேர் ஆண்கள், 7,41,204 பேர் பெண்கள், மூன்றாம் பாலினத்தவர் 131 பேர். பெரம்பலூர் தொகுதியில் கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் பாரிவேந்தர் வெற்றி பெற்றார். அடுத்து 2 ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதிக்கு உட்பட்ட 6 பேரவைத் தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது. பெரம்பலூர், குளித்தலை, லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர் ஆகிய தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களே வெற்றி பெற்றனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் பெரம்பலூரில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தேவை என தொகுதிவாசிகள் எதிர்பார்க்கின்றனர். பெரம்பலூருக்கு தனியாக மருத்துவக் கல்லூரி வேணும், அந்த மாதிரி இருந்துட்டா போதும். மற்றபடி ஹைவேஸு, இந்த மாதிரி ஹைவேஸ் இங்கேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி இடையில வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த மாதிரி இடையில பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு இந்த மாதிரி இருந்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜிஎஸ்டி வரி நடைமுறைகளை சீராக்க வேண்டும் என்றும் வணிகர்கள் தரப்பில் கோரிக்கைகள் உள்ளன. இன்னும் அந்த ஒரு முறையான ஜிஎஸ்டி முறையே இல்லை. ஒரு பொருள் திடீர்னு ஏறுது, ரொம்ப விலைக்கு போகுது, திடீர்னு குறையுது. அந்த ரேட்டு ஸ்டெபிலைசேஷன்லாம் ரொம்ப இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு வரோம். கிராமப்புற மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தால் பயன்பெற்று வரும் நிலையில் அத்திட்டத்தை நகர்ப்புறங்களுக்கும் கொண்டு வர வேண்டும் என்றும் அதன் மூலம் அங்குள்ள ஏழை எளியோர் பலன் பெற முடியும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. எங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். 100 நாள் வேலை எதிர்பார்க்குறோம். எல்லா கிராமத்துலேயும் கட்டட வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, தொழிற்சாலை மாதிரி எதாவது ஏற்பாட்டுக்கு தர்மங்கலத்தில் கொடுத்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை எங்களுக்கு ரெகுலராக வேலை வேணும். வீட்டில் நிறையா பேர் டவுனில் இருக்காங்க, அதான் எதிர்பார்க்குறோம். பெரம்பலூரில் காவிரி நீர் மாதத்திற்கு ஓரிரு முறை மட்டுமே வருவதாகவும் இதை அடிக்கடி விநியோகிக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் உள்ளன. தண்ணி சரியாக காவிரி தண்ணி வரமாட்டேங்குது. ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு தான் வருது. எங்களுக்கு காவிரி தண்ணி தேவை. இல்லைங்க, ஒரு மாதத்துக்கு 2 நாளைக்கு தான் வரும், ஒரு நாளைக்கு தான் வரும். ஆமாம், உப்பு தண்ணி தான் ஏதோ சத்தம் போட்டோம்னா ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி வரும். காவிரி தண்ணி வரவே வரதில்லை. ஒரு மாதத்துக்கு 2 தடவை ஒரு தடவை அப்படி தான் வருது. இதுக்காக நம்ம என்ன செய்ய முடியுங்க? எங்களுக்கு முக்கியம் அது. வேலை வாய்ப்புகளை அதிக அளவில் உருவாக்கும் திட்டங்கள் பெரம்பலூருக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அச்சுத ராஜகோபால்.